ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்மளோட டெய்லி அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீடுகளில் ஒரே மாதிரியான டிஃபன் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி அப்படின்னு நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒரு மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிசைய போகிறோம். அதாவது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து தட்டி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஒரு டிசைனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எங்கள் அத்தை தான் வந்து செய்கிறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். முஸ்லீம் வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி எப்போவுமே அடிக்கடி வந்து செய்வாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா காரமாகவும் செய்யலாம், அதே சமயத்தில் ஸ்வீட்டாகவும் செய்யலாம். இந்த ரெசிபியில் வந்து ஸ்வீட் ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுவும் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி டிசைன் வந்து நம்ம செய்யலாம். எங்கள் அத்தை வந்து செஞ்சு காட்டுறாங்க பாருங்கள். நம்ம வந்து பால் கொழுக்கட்டெல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லையா? ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது பால் கொழுக்கட்டைக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி டிசைன் வந்து அவங்க செஞ்சு காமிச்சாங்க. இப்படி வந்து மாவை பிசைஞ்சிட்டு வீட்டில் ஒரு 3-4 பேர் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆளுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னாலே அழகாக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானும் எங்கள் அத்தையும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். டக்குன்னு வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க, நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக மாவு எடுத்து கை வச்சு நல்லா உருட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு விரலை வச்சு நடுவில் வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1/2 மூடி அளவுக்கு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். வேணும்னா தக்காளி கூட இன்னொன்று கூட வந்து சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ வீட்டில் வந்து ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கோம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். இந்த மசாலா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டையும் ஒரு 4 கிராமும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அதோட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட கலர் வந்து இந்த மாதிரி மாறி வரணும். இந்த மாதிரி மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லையா? அதை வந்து கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தோம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம இது வந்து செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்துக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கடைசியாக அரிசி மாவு வந்து அதாவது கரைச்சிட்டு நம்ம ஊற்றுவோம். அந்த டைமில் வந்து திக்னஸ் அதிகமாக கொடுத்துரும். அதனால தண்ணி வந்து வைக்கும்போது எப்போவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா? அந்த அரிசி மாவு உருண்டை அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. அது வந்து நீங்கள் உள்ளே போட்ட உடனே வந்து கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது டைம் கொடுங்க. நல்லா சிம்மில் வச்சு அதை வந்து வேக விடுங்க. கடைசியாக அரிசி மாவு வந்து கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல திக்காக ரெடி ஆகிடும். சுட சுட நல்லா அதை வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ரெகுலராக லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த லிப்ஸ்டிக் வந்து அது தனியாக உடச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இதை வந்து நம்ம இது உடச்சிருச்சு அப்படின்னா, இதை எப்படி நம்ம திரும்பவும் பழையபடி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சு அந்த உடஞ்ச லிப்ஸ்டிக்கை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு, அப்படி இல்லை அப்படின்னா மெழுகுவத்தி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சு காட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் காட்டிக்கலாம். இப்போ இந்த அகல் விளக்கை நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து டைரெக்டாக இதை வந்து நெருப்பில் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, டபுள் பாயில் மெத்தட் இருக்கு இல்லையா? அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த கரண்டியை எடுத்து இப்படி லைட்டாக அந்த நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அப்படியே அந்த லிப்ஸ்டிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து மெல்ட் ஆக்கிடலாம். குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா மேக்கப் போடுற மாதிரி நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லிப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணி எல்லாமே உடச்சி வைப்பாங்க. இல்லை நெயில் பாலிஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து கொட்டிலாம் வச்சு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் லிப்ஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த லிப்ஸ்டிக் இருந்ததில் அதை கீழே நல்லா டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இதை இப்படி சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமே டைம் அதிகம்தான். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஷேப்பாக அழகாக வந்து அந்த லிப்ஸ்டிக்கு பழையபடியே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகி வந்துடும். இது செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நான் எடுத்து இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பழையபடியே நமக்கு வந்து செட் ஆகி வந்துடுச்சு. மேல் பக்கம் வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து கொட்டி விட்டோம் இல்லையா? அதனால அது அப்படி இருக்குது பாருங்கள். எப்போவுமே லிப்ஸ்டிக் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் நீங்கள் கைகளில் வச்சு கூட யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி திரும்பவும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பேண்ட்டில் இந்த மாதிரி பூமர், அதாவது இந்த சுவிங்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கும். இல்லை தலைமுடியில் வந்து ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சப்பலில் கூட வந்து ரோட்டில் மிதிச்சுட்டு வந்துடுவாங்க. அதை என்ன தான் நம்ம வந்து எடுத்தாலும் அது வந்து போகவே போகாது. அதே மாதிரி தான் இந்த கிளாத்தில் வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கும்போது நல்ல டைட்டாக அது வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். நமக்கு வந்து போகவே போகாது. அதுக்கு நம்ம இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஐஸ் கட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி கொடுத்துருங்க. இப்படி வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்கிற சுவிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நான் அந்த ஐஸ் கட்டியை வச்சிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஷேப்பாக வந்து மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை கைகளில் வந்து எடுக்கும்போது அது நமக்கு அப்படியே கையோடு வந்து ஒட்டிகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக நம்மளோட நெயில் வச்சு சுரண்டி விட்டுட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு வந்து எடுக்க வந்துடும். அதே மாதிரி தலைமுடியில் கூட நிறைய வந்து ஒட்டிக்கும் இல்லையா? குழந்தைங்க வந்து விளையாடும் போது ஒட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கைகளில் வந்து எடுக்கும்போது ஹேர் ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இருந்த இடமே வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஐஸ் கட்டி மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பிரச்சனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து டைல்ஸ் எல்லாம் தொடச்சி விடுறோம் அப்படின்னா நார்மலாக தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளோர் கிளீனிங் அப்படின்னு அதுக்குன்னு நம்ம தனியாக அதாவது லிக்விட் வந்து வச்சுருப்போம் இல்லையா? அது சேர்த்து தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தரை துடைக்க போகிறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரை இருக்குது பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் எதையாவது போட்டு வைப்பாங்க, சாப்பிட்ற பொருட்கள் அதெல்லாம் வந்து சிந்தி சிந்தி சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால் கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே பச்சை தண்ணி வந்து சேர்க்காம கொஞ்சம் வந்து வார்மாக இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மாப் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த டைல்ஸில் வந்து பிடிச்சிட்ருக்க அங்கங்கே கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டிக்கிட்டு இருக்க கரை எல்லாமே கூட நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு துடைக்கும் போது நமக்கு ஈஸியாக அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை துடைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து மாற்றிடுங்க. பாருங்கள், நான் ஒரு ட்ரிப்பு வந்து தொடச்சதுக்கே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு இல்லையா தரை. அந்த ஒட்டிக்கிட்டு இருந்த அங்கங்கே பிடிச்சிருந்த கரை எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ அந்த தண்ணியை மாற்றிடலாம். மாற்றிட்டு திரும்பவும் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து டெட்டால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து டெட்டால் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கம்ஃபர்ட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து
ஒரே ஒரு கற்பூரம் வந்து நல்லா உடச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை கற்பூரம் கூட வந்து சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். எங்ககிட்ட இதுதான் இருந்தது, ஸோ இதை வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கற்பூரம் எதுக்கு சேர்த்தோம், உப்பு எதுக்கு சேர்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உப்பு வந்து நம்ம எதுக்கு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எனர்ஜி எதுவுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்காது. நம்ம இந்த மாதிரி வந்து சேர்த்து துடைக்கும் போது எல்லாமே வந்து வெளியேறிடும். கெட்ட எண்ணங்களோட யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அது வந்து நம்மளை வந்து தாக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கல்லுப்பு வந்து, அதாவது உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்பூரம் வந்து சேர்த்து துடைக்கும் போது எறும்பு, கொசு அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ளோரில் வராது. ஸோ அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசம் வந்து எப்பவும் வீசிகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் வீடு வந்து நல்ல க்ளீனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பளிச்சுன்னு நல்ல வாசத்தோடு இருக்கும். ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து உங்களோட ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். வீடும் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெட்டால் வந்து சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது வாசனைக்காக சேர்த்துக்கலாம். ஷாம்பு மட்டும் எதுவும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ஷாம்பு சேர்த்துட்டு நம்ம வந்து துடைக்கும் போது சில சமயத்தில் கால் வந்து நமக்கே கூட சறுக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஷாம்பு வந்து சேர்த்துக்காதீங்க. ஏன்னா டைல்ஸ் அப்படின்னும் போது எப்போவுமே அது வந்து நல்ல ஷைனிங்காக வழுவழுப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ எப்படியாவது நம்மளோட கால் வந்து சறுக்கிறதுக்கு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. இந்த மாதிரியான பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் துடைச்சிக்கலாம். இன்னுமே வந்து கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து வேப்பலை கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து துடைக்கும் போது ஒரு கார்னரில் இருந்து அப்படியே நம்மளோட கால் படாமல் ஃபுல்லாக அப்படியே துடைச்சிட்டே வரணும். நம்ம துடைச்சிட்டு இருக்கும்போது துடைச்ச பக்கத்துலேயே நம்ம திரும்ப நடந்து துடைச்சோம் அப்படின்னா நம்மளோட கால் அச்சு வந்து அதில் பதிஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கால் தடம் வந்து அசிங்கமாக இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்போவும் ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே நீங்கள் துடைச்சிட்டு வந்து முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீனிங் வந்து முடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோர் நல்லா க்ளீனாகவும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.